ஒரு சின்ன பையன் குருவாயூரப்பனுடைய பக்தராக இருக்கிறாங்க. அவங்க வீட்ல குருவாயூரப்பனுடைய பெருமைகளை சொல்லி வளர்த்தனால, அவங்களுக்கு குருவாயூரப்பனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு பக்தியும் இருந்தது. கடவுள பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையும் ரொம்ப அதிகமாவே இருந்தது. பல நாள் அவங்க ஏங்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்காவது கடவுள பார்ப்போமா பார்ப்போமான்னு. அப்போ ஒரு நாள் அந்த சிறுவன் யோசிக்கிறாங்க, சரி இன்னைக்கு நம்ம கோயில்ல போய் குருவாயூரப்பனை நேர்ல காட்சி தர சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப நேரமா வேண்டுறாங்க, நீங்க நேர்ல வாங்க வாங்கன்னு. ஆனா கடவுள் வரல. அப்பயும் அந்த பையன் விடவே இல்லை. அங்க உக்காந்து கடவுள் வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சு உக்காந்துடுறாங்க. அந்த பையன் கோயில்ல இருந்த விஷயமே யாருக்கும் தெரியல. சுத்தி யாருமே இல்லை. ஆனா அந்த பையன் மட்டும் குருவாயூரப்பனை வேண்டிக்கிட்டே இருக்காங்க, நேர்ல வாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமா அவங்க வேண்டுறாங்க. அப்பவும் கடவுள் வராதனால குழந்தை அல்லவா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமாக அழறாங்க. அதுக்கப்புறம் குருவாயூரப்பன் காட்சி கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு. குருவாயூரப்பனே சின்ன குழந்தைதான். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் அந்த சிறுவனுக்கு வருது. அவங்களுடைய பெற்றோர்கள் சொன்ன மாதிரி அழகான குருவாயூரப்பனுடைய உருவத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் குருவாயூரப்பனும் அந்த சிறுவனும் விளையாடுறாங்க சந்தோஷமா. விளையாடி முடிச்சதுக்கப்புறம் குருவாயூரப்பன் அவருடைய கிங்கினி, அதாவது சலங்கைய பரிசாக தராங்க அந்த சிறுவனுக்கு. அதை எடுத்துட்டு அவங்களும் வீட்டுக்கு ஆசை ஆசையா வந்து அதை அம்மா கிட்ட காமிச்சு சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ள கோவில்ல இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் வராங்க அவங்க வீட்டுக்கு. வந்து, கடவுளுடைய கிங்கினிய காணோம், உங்களுடைய பையன்தான் ரொம்ப நேரமா கோயில்ல இருந்தாங்கன்னு பல பேர் சொன்னாங்க, அந்த கிங்கினி உங்க பையன்தான் திருடிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் செய்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு கோபம் வருது. ஏன்னா முன்னாடியே பையன் காமிச்சான்லவா கிங்கினிய. அதனால அவங்க கோவப்பட்டு, நீ திருடிட்டு தானே வந்த, நீ பொய் சொல்ற, கடவுளை பார்த்தன்னு பொய் சொல்ற, இப்படி செய்றியேன்னு அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. அந்த கிங்கினியை அவங்க கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. எல்லாரும் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு அசரீரி கேக்குது. இந்த பையனை யாரும் திட்டாதீங்க, குருவாயூரப்பனான நான் தான் இந்த பையனுக்கு கிங்கினிய பரிசாக தந்தேன். இவன் என்னுடைய தோழன், பக்தன். அதனால இவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. இந்த சிறு வயதிலே கடவுளை பார்த்து கடவுளுடைய அனுகிரகமும் பெற்ற இந்த குழந்தை ஒரு தெய்வ குழந்தை, இவங்களை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமேன்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்டுடுறாங்க. அவங்களுடைய பெற்றோரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாங்க. கடவுளை வணங்குவதற்கு வயது எதுவும் வரம்பில்லை. கடவுளை எந்த வயசுல வேணா நம்ம வணங்கலாம். பக்தி அப்படிங்கிறது நம்ம மனசுல இருந்தாலே போதும், கடவுள் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவாரு. நன்றி, வணக்கம்.